சொல்லியிருக்கிற விக்கிரகங்களுக்கு நமக்கு சம்பந்தம் எதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு இயேசுவே இயேசுவேன்னு எல்லாரும் கூப்பிடத்தாங்க செய்யறாங்க. ஆனாலும் பாருங்க, ஆர்சி கோயில போய் சாப்பிடுறது, விக்கிரக கோயில போய் சாப்பிடுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க. இது தேவனுக்கு பிரியமா? அங்கெல்லாம் சிலை வழிபாடு தானே பண்றாங்க. நீங்க இன்னைக்கு ஆர்சிக்காரங்க சொல்றாங்க நாங்க சிலை வழிபாடே பண்ணல அப்படின்னு. இல்ல, நாங்க ஆர்சி கோயிலெல்லாம் போய் பார்த்தா தெரியும். அந்த மாதா அவங்கள தொட்டு கும்பிடுறது, அதே மாதிரி அந்த நிறைய புனிதர்மார்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் தொட்டு கும்பிடுறது. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாருங்க? என்னேண்டி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நல்லா 10 கட்டளைகளை திருப்பி திருப்பி வாசிங்க. அதுல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு விக்கிரகங்கள் எல்லாம் உண்டு பண்ணி வச்சுட்டு அது ஒரு ஷோகேஸுக்காக வச்சிருக்கிறோம். ஷோகேஸுக்காக வச்சிருக்கிறது எதுக்குங்க வணங்குறீங்க? இது ஆவின் படி நடக்கிறதா? இல்ல, இது மாமிசத்தின் படி நடக்கிறது. மாமிசத்தின் கிரியைகள் இதெல்லாம். இது தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம். ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி அந்த மாதிரிப்பட்ட இடங்களுக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம வேறு பிரிக்கப்பட்ட மக்கள்.